வணக்கம். இன்று நான் உங்களுக்கு சில சமையல் குறிப்புகளை கற்றுக் கொடுக்க போகிறேன். சிறிதளவு தனியாவுடன் சீரகத்தையும் சேர்த்து நெய்யில் வறுத்து பொடுத்து சாம்பார் கொதிக்கும் போது தூவி இறக்கினால் சாம்பார் நல்ல மணத்துடன் இருக்கும். சாப்பிடவும் நல்ல ருசி கொடுக்கும். நூடுல்ஸ், இடியாப்ப சேவை போன்றவை செய்யும் போது தக்காளியை அரைத்து வடிகட்டிய சாற்றில் செய்தால் ருசியாக இருக்கும். ஒரு சின்ன சக்கரவள்ளி கிழங்க நன்னாக துருவி அதை கோதுமை மாவில கலந்து பரோட்டா செய்யலாம். நல்ல ருசியாக இருக்கும். ரோஸ் எசன்ஸை 1 டம்ளர் தண்ணீர்ல 2 ஸ்பூன் சக்கரை சேர்த்து 2 சொட்டு விட்டு உப்பு 1 சிட்டிகை போட்டு கலந்து கொடுத்தால் தாகம் தணியும். ரவா மாவுடன் 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், பொடியாக இருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை கலந்து அரை மணி நேரம் ஊற விட்டு தோசை வாத்தா ஹோட்டல் ரவா தோசை போல் இருக்கும். சக்கரை பொங்கல் செய்து இறக்கியதும் அதுல கெட்டியான தேங்காய் பால் 1 கப் ஊற்றி கலந்து விட்டால் சுவை கூடுவதுடன் ஆறிய பிறகும் பொங்கல் தளர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.